அந்த நகரமே அமைதியாக இருந்துச்சு. கடிகாரத்தில் சரியா 12 மணி ஆச்சு. டிக் 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 சத்தம் கேட்டுச்சு. சரியா 1 மணி நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. கால் வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் நைட் டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிள் மூர்த்தி தான் ஃபோன் எடுத்தார். எதிர்முனையில் ஒரு அம்மா அழுதுகிட்டே என் பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கான்ஸ்டபிள் அந்த அம்மா கிட்ட அவங்க பொண்ணு யார், எங்கே வேலை செய்கிறாங்கன்னு எல்லா விவரத்தையும் வாங்கிக்கிட்டாரு. மறுநாள் காலையில் இந்த விஷயம் நகரம் பூரா பரவி இருந்துச்சு. ஏன் நியூஸ் பேப்பரில் கூட வந்திருந்துச்சு. அப்போது சந்திரன் டீ கடையில் 4 பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்போமா? நியூஸ் பேப்பரோட உட்காந்துருந்த செல்வம் பேச தொடங்குறாரு. ஏப்பா சந்திரா, அவனுக்கு தெரியுமா இப்போ 4வது பொண்ணும் காணாமல் போயிடுச்சு. அதை பற்றிலாம் எங்கன்னே எனக்கு தெரிய போகுது. நானே என் டீ கடை பாய்லர்னு இருக்கிறவன். நீங்கள் 4 பேர் சொல்கிற விஷயத்துல தானே எனக்கு இந்த நகரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஓ, வெள்ளமுடி தாத்தா தீப்பொறி தாத்தா பேச தொடங்கினார். ஏன்பா இரவு நேரத்தில் எனக்கு டொக்கு டொக்கு நிதிர சத்தம் கேட்டுச்சுப்பா. நான் சொல்கிறத நம்புகல. இது ஏதோ ஒரு பேயோட விளையாட்டு தான்ப்பா. எனக்கு அப்படி ஒன்றும் கேட்கலையே என்று சந்திரன் பதிலளிக்கிறார். தீப்பொறியின் மகனான வத்திக்குச்சி பேச தொடங்கிறார். ஒருவேளை அந்த குதிரை சத்தம் காவல் தெய்வத்தோட இருக்குமோ? ஒருவேளை கடவுள் கோவமா இருக்காங்களோ? இப்போது ட்ராக் சூட் போட்ட சிங்காரம் பேச தொடங்கிறார். இந்த காலத்தில் போயிட்டு இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு உடைஞ்சு போன பாக்கெட் வாட்ச் பார்சலாக வருது. அதில் டைம் 12 மணிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதோட இந்த ஸ்டேஷனுக்கு வர்ற 4வது பாக்கெட் வாட்ச் இது. இதுக்கு முன்னாடி 3 வாட்ச் வந்துருச்சு. அதாவது இன்ஸ்பெக்டர் ருத்ரனும் கான்ஸ்டபிளும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக போனாங்க. விசாரிச்சதில் அன்னைக்கு ரேவதி பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு 11 மணிக்கு தான் வந்ததாக சொல்கிறாங்க. அப்போது ரேவதி அப்பாவோட நம்பருக்கு ஒரு மர்ம கால் வந்ததாக சொன்னாங்க. அந்த மர்ம நபர் என்ன சொன்னாங்கன்னு ஏட்டையா ராமமூர்த்தி விசாரித்தார். அந்த மர்மமான நபர் உங்கள் பொண்ணு இருக்காங்களான்னு பாருங்க சிவராமன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்களே வந்து போய் தேடி பார்த்தோம். விவரங்களை பெற்றுக்கொண்டு போலீசார் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள். இன்ஸ்பெக்டர் ருத்ரனுக்கு எஸ்பி அரவிந்தனிடம் கால் வருது. சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்க சொல்கிறாங்க.